காத்திருந்த கதவு. ஒவ்வொரு மாலையும் ரியா தன் அப்பாவின் பைக் சத்தம் கேட்டவுடன் வாசலுக்கு ஓடிவிடுவாள். எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் அவளை தூக்கி வைத்து, என்னை மிஸ் பண்ணினாயா என்று சிரித்து கேட்பார். ஆண்டுகள் கடந்து போயின. சிறுமியான ரியா இப்போது ஒரு இளம் வயது பெண்ணாக வளர்ந்தாள். அவளின் உலகம் மாறிவிட்டது. அறை, போன், நண்பர்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. அப்பா அதே நேரத்தில் வீடு திரும்பிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் ரியா பள்ளியிலிருந்து தாமதமாக வந்தாள். வாசலை திறந்தபோது அப்பா சோபாவில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அப்பா, இங்கே ஏன் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள். அவர் மெதுவாக சிரித்தார். நீ பாதுகாப்பாக வீட்டிற்கு வந்தாயா என்று பார்க்கத்தால் காத்திருந்தேன். அந்த ஒரு நிமிடத்தில், ஒரு காலத்தில் தானே வாசலில் காத்திருந்த நாட்கள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. சில அன்புகள் மாறுவதில்லை, அவை அமைதியாக காத்திருக்கின்றன. தந்தை அதிகம் பேசாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய அன்பு செயல்களில் எப்படும் தெரியும்.